ஜென்சி மீட்டப்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் டிஎம்கே காரங்க பண்றாங்க. ஒவ்வொரு ஏரியாவையும் போயிட்டு நீங்க ஏதோ விமர்சனம் வைக்கிறீங்க, அவேர்னஸ் விழிப்புணர்வு வீடியோ வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நல்ல விஷயம் தான், அதை நான் பாராட்டுறேன். அங்க போயிட்டு நீங்க என்ன உங்க எச்ச புத்தி வேலையை நீங்க காமிக்கிறீங்க. இதுல வந்து ஒரு பொண்ணு வித்தியாசமா ஒண்ணு பண்ணி இருந்துச்சு. என்னதான் நம்ம திரிபிகா நகர் எம்எல்ஏ பல்லவி அக்கா வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு போற மாதிரி ஒரு சில விஷயம் அந்த பொண்ணு பேசிச்சு, அதை விமர்சனம் வச்சுச்சு. விமர்சனம் வச்ச அந்த பொண்ணுக்கு தான் நான் சொல்றேன், உங்க வீட்டுல அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து கர்ப்பிணியா இருக்கும்போது தொகுதியில வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. மக்கள் நம்பி அந்த பல்லவி அவர்களுக்கு வந்து ஓட்டு போட்டு எம்எல்ஏ சீட்ல உட்கார்ந்து இருக்காங்க. மக்கள் கொடுத்த பதவி, ஓகேங்களா, அவங்கள நம்பி ஓட்டு போடுறாங்கன்னா எங்க தொகுதியில வந்து என்னென்ன தேவையோ அந்த பொண்ணு வந்தா இதெல்லாம் செய்யும் நம்பி அவங்களுக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ சீட்ல உட்கார வச்சாங்க. சிசேரியன், ஓகேவா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சிசேரியன் பேஷண்ட் வந்து ஏந்திரிச்சு நடமாடவே கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 month ஆவது வீட்டுல ரெஸ்ட் எடுக்கணும். பட் அவங்க எம்எல்ஏ பதவி ஜெயிச்சுட்டாங்க, அந்த தொகுதி ஜெயிச்சுட்டாங்க அப்படின்றதுனால வேற வழி இல்லாம குழந்தைய தூக்கிட்டு தான் போற மாதிரி இருக்கும். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க, எப்ப பார்த்தாலும் குழந்தைய தூக்கிட்டு வந்து இது வந்து சென்டிமெண்டா எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுது, எமோஷனலா இது பண்ணுது, என்னமோ இந்த பொண்ணுதான் புதுசா புள்ள பத்த மாதிரி ஓவரா ரியாக்ட் பண்ணதே, நாங்களாம் புள்ள பேக்கலையா அப்படின்றீங்க. காமனா அஸ் பொண்ணா நீனும் பொண்ணா இருந்துகிட்டு இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையான்னு நான் கேக்குறேன். ஒருத்தவங்கள பாடி ஷேமிங் பண்றீங்க, கலர் ஷேமிங் பண்றீங்க, என்னென்னமோ பேசுறீங்க. அவங்க சிசேரியன் பண்ணிட்டு குழந்தை என்ன பச்சை குழந்தை வீட்டுல விட்டுட்டு அவங்க போய் அவங்க உட்காந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுவாங்களா சொல்லுங்க? கை குழந்தைங்க, கை குழந்தை விட்டுட்டு எப்படி அம்மாவும் குழந்தை எப்படி தனித்தனியா இருப்பாங்க? காமன் சென்ஸ் இல்ல, அறிவு இல்ல மண்டையில, இப்படியா பேசுவீங்க? அரசியல் விமர்சனம் வச்சா உங்க தொகுதியில என்ன நிறைக்குறை இருக்கு, அவங்க பண்றது கரெக்டா, அப்படி வேணா இந்த மாதிரி விமர்சனம் வச்சுட்டு போ. இந்த ஆட்சியில பிஎம் விஜய் அவர்கள் சொன்ன விஷயங்களை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதி எம்எல்ஏக்களும் கரெக்டா அவங்க வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. தப்பு பண்ணா தப்பு, அந்த தாவேக்கா கட்சிக்காரவங்களே யாராவது தப்பு பண்ணா தப்பு, அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாரு, எடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்கவுங்க வேலையை அவங்க கரெக்டா பண்ணாங்க. அவங்கள பண்ண விடுங்க. முதல்ல சும்மா வந்து ஒரு 45 நாள் தான் ஆகுது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணாங்க, ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களையும் வந்துட்டு அது அந்த எம்எல்ஏ அந்த தொகுதி எம்எல்ஏ அப்படி பண்ணிட்டாங்க, இந்த தொகுதி எம்எல்ஏ இப்படி பண்ணிட்டாங்க. அவங்கள வந்து நீங்க கிரிட்டிசைஸ் பண்றதை விட்டுட்டு அவங்க வந்து நீங்க நிறைய பேர் பேசுவீங்க. சோ நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறீங்க, நிறைய பேர் ட்ரோல் பண்றீங்க. ஆனா பல்லவி அவர்கள் வந்து என்னன்னா அதை கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. எப்பவும் சரி அவங்க குழந்தைய கூப்பிட்டு தான் ஒர்க் பண்றாங்க ஆபீஸ்க்கு, ஓகேங்களா. சோ அவங்க பண்ற வேலையை அவங்க கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தான் அன்வான்டா என்னென்னமோ பேச தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரீசெண்டா அவங்களோட பேட்டி ஒண்ணு பார்த்தேன், நீங்க விமர்சனம் வச்சு பெரிய ஆளா வளர்ந்தா எனக்கு ஹாப்பி தான், அந்த ஒரு மனசுதான்.